வணக்கம். நவியா மார்க்கெட்ஸ் வழங்குகிற வீக்லி டிராக்கர் மார்ச் 2, 2010 செவ்வாய்க்கிழமை. நேற்று திங்கட்கிழமை ஹோலிக்காக பங்குச்சந்தை விடுமுறை. நிப்டி 4922 கடந்த வாரம் முடிந்திருந்தது. நிப்டி ஃபியூச்சர்ஸ் 4930 முடிந்தது. 8 புள்ளிகள் பிரீமியம். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 1181 கோடிக்கு வாங்கியிருந்தார்கள். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 752 கோடிக்கு விற்றிருந்தார்கள். 4922 ட்ரேடான முடிந்த நிப்டிக்கினுடைய சப்போர்ட் 4850 மற்றும் 4750. அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் 5020 மற்றும் 5070. என்ன நடந்தது என்று பார்ப்பதற்கு முன்னால், கடந்த வாரம் நிப்டி 1.6% உயர்ந்திருக்கிறது. ஜூனியர் நிப்டி 0.9%, ஐடி நிப்டி 1%, பேங்க் நிப்டி 2.8% உயர்ந்திருக்கிறது. மிட் கேப் மட்டும் 0.6% இறங்கியிருக்கிறது. குறிப்பான பங்குகளை பார்த்தால் இண்டால்கோ 8% உயர்ந்தது. சேஷகோவா 7%, பிஎஃப்சி பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் 7%, மாருதி 6%, ரான்பாக்ஸி 6% விலை உயர்ந்தன. விலை இறங்குகிற பட்டியலிலே எம்பசிஸ் 10%, ஐடிசி 7%, டெக் மஹேந்திரா 5%, கியூமின்ஸ் 4%, பிபிசிஎல் 3% விலை இறங்கின. 2010-11க்கான மத்திய அரசினுடைய பட்ஜெட் வரவு செலவு தாக்கல் செய்யப்பட்டது. பங்குச்சந்தையிலே ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. அதன் காரணமாக 3வது வாரமாக தொடர்ந்து பங்குச்சந்தை உயர்ந்தது. இறுதியாக இண்டெக்ஸ் வார லாபமாக 78 புள்ளிகள் உயர்வோடு 4922 முடிந்தது. குறிப்பாக வங்கி பங்குகள், ஆட்டோ நிறுவன பங்குகள், கேபிட்டல் கூட்ஸ் போன்றவை நல்ல முன்னேற்றம் காட்டின. அதே சமயத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் கூட்ஸ் விலை இறங்குகிற பகுதியிலே இருந்தன. நிப்டியால் 5020 என்கிறதை தாண்ட முடியவில்லை. பட்ஜெட் அன்று இதை தாண்ட முடியாத காரணத்தினால் தொடர்ந்து இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கும் என்றே தோன்றுகிறது. அதனால் வரும் நேரத்தில் இண்டெக்ஸ் 5020 தாண்ட முடியாமல் போனால் 4750 மற்றும் 4570 என்கிற இடங்கள் வர வாய்ப்பிருக்கிறது. அதே சமயம் ஒருகால் அது 5100க்கு மேல் பங்குச்சந்தை போய்விட்டால் நிப்டி இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிற நெகட்டிவ் லுக் போய்விடும், பாசிட்டிவ் ஆகிவிடும் மார்க்கெட். அதனால் என்ன செய்யலாம் என்றால் 2 அணுகுமுறைகள் இருக்கின்றன. ஒன்று, லாப நட்டங்களை பார்க்காமல் கொஞ்சம் அதிகமாக வேகமாக செய்யக்கூடிய அக்ரெசிவ் ட்ரேடர்கள் என்றால் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு ஷார்ட் அடித்துவிட்டு நிப்டியை 4860, 4750, 4580 என்கிற இடங்கள் வருவதற்காக காத்திருக்கலாம். அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டிய ஸ்டாப் லாஸ் 5100 க்ளோஸ் பேசிஸ்ல. 5100 தாண்டிவிட்டால் ஷார்ட்டை கவர் பண்ணிவிட வேண்டியதுதான். நீங்கள் ஒரு கால் அதிக ரிஸ்க் எடுக்க விரும்பாத, அதிக நட்டங்கள் வேண்டாம் என்று பயப்படுகிற ஒரு ட்ரேடராக இருந்தால் நீங்கள் நிப்டி ஃபியூச்சரை 4980 என்கிற இடங்களுக்கு அருகே வாங்கிவிட்டு 5000 கால் ஆப்ஷனை விற்கலாம். அதே சமயத்திலே 5100 புட் ஆப்ஷனை வாங்கலாம். இதில் ஒரு அதிகபட்ச லாபமும் அதிகபட்ச நஷ்டமும் தடுக்கப்பட்டிருக்கின்றன. காலையும் புட்டையும் சேர்த்து செய்வதனால் இதை செய்யலாம். வணக்கம்.